ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி ஹட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்குங்க. அதில் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை எடுத்துக்குங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் மினிட்லேயே அதோட ஸ்மெல் வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. இது ஒரு பக்கம் வச்சுருங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் இஞ்சியும் பூண்டும் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்தது 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் 1 கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச ரைஸ். முதல்லையே அரைச்சி வச்ச பொடி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா சுவையான முட்டை சாதம் ரெடிங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.